Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம கெஸ்டோட நேட்டிவ் சென்னை. இவங்களோட பேஷன் டான்ஸ், அதோட இவங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க யார்கிட்டையும் எப்பவுமே கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டான நம்ம கெஸ்ட்டை இப்போ வெல்கம் பண்ணிடுவோம். ஹலோ ராஜி. ஹாய் பாரதி, எப்படி இருக்கீங்க? நல்ல முயற்சி பாரதி. ஆக்சுவலி இது நீங்க நல்லா யோசிச்சிருக்கீங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நான் பார்த்தது இல்லை. உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஆக்சுவலி ரொம்ப நியூவாகவும் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி. தேங்க்ஸ் ராஜி. இந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் நிறைய வாரம் தொடரும். இன்னைக்கு நீங்க இங்க கெஸ்டா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம டிஸ்கஷனை உங்களோட பேஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு டான்ஸ் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்க ராஜி. ஆக்சுவலி பாரதி, எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் லேர்ன் பண்ணதே இல்லை இது வரைக்கும் என் லைஃப்ல. ஒரு டான்ஸ் கிளாஸ் போய் நான் டான்ஸ் கத்துக்கணும்னு என் லைஃப்ல இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அமையல. ஆனா ஆசை மட்டும் நிறைய இருந்துட்டே இருந்துச்சு. எப்படியாவது ஆட மாட்டோமான்னு. ஸ்கூல்ல ஆடி இருக்கோம், காலேஜ்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆடி இருக்கோம். அதுக்கப்புறம்லாம் சான்ஸ் கிடைக்கல. கிளாஸ் போய் நான் கத்துக்கிட்டதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட இன்ட்ரெஸ்ட் தான். நான் பார்த்து ஆடி ஏங்கிட்டு தான் இருப்பேன். நம்ம இதை எங்க ஆடுவோம், எப்படி ஆடுவோம் அப்படின்னே நான் என் கூட ஆசை வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு அந்த மாதிரிலாம் கிடைச்சோன்னா சரி, அதுக்கு பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல் ஃபிளெஜோட 100% என்னால இவ்வளவு நாள் வச்சிருந்த கனவை வந்து 100% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சூப்பர் சூப்பர். பட் இப்படி சொல்லும் போது ஈவன் டான்ஸ் தெரியாதவங்க கூட நல்லா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். இப்போ வந்து நீங்கள் நிறைய இடத்துல த்ரூ அவுட் த இயர் வந்து பிஸியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணியும் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமா பாரதி, இப்ப நம்ம பாக்குறவங்களுக்கு தெரியும் ஏதோ வந்தாங்க ஆடுறாங்க போறாங்க அப்படின்னு. பட் ஆனா அப்படி இல்லவே இல்லை. இப்ப நம்ம 10 பேர் சேர்ந்து ஆடுறோம்னா அந்த 10 பேருமே ஃபுல் மனசோட வந்து ஆடணும். நமக்கு அதுல ஒருத்தர் வந்து சப்போஸ் இல்ல பட்டும் படாம அப்படி இருந்தாங்கன்னா நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து 100% கொண்டு வந்து கொடுக்க முடியாது. இப்ப நாங்க எத்தனை ஈவெண்ட் பண்ணிருக்கோம். நான் அந்த ஒரு ஈவெண்ட்ல எல்லாம் பண்ணும்போது அவங்களை அன்னைக்குதான் பாத்துருப்போம். இவங்களும் நம்மளும் ஆட போறோமா அப்படின்னு அன்னைக்குதான் இன்ட்ரோடியூஸே ஆயிருப்போம். ஆனா என்னன்னா நம்ம இன்ட்ரெஸ்டும் ஈக்குவலா அந்த எனர்ஜியும் சரி இன்ட்ரெஸ்டும் அப்படியே வச்சிருக்கணும். எப்பவுமே நம்ம எங்க டிராப் ஆகுறோமோ அவங்களும் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம லெவலை என்னைக்குமே டிராப் பண்ணாம ஹையாவே இருந்துச்சுன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள புதுசா இருந்தாலும் சரி, ஆட தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அதே எனர்ஜில கொண்டு போயிடலாம். அது உங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்குற எங்களோட எனர்ஜி லெவலையும் குறையாம வச்சுக்குது. இப்போ எல்லாரும் பேசுறது உங்களோட பொங்கல் வெஸ்ட்மினிஸ்டர் பர்ஃபார்மன்ஸை பத்தி தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாரதி, நீங்க அதை கேட்டதுக்கு. ஆக்சுவலா ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நம்ம இவ்வளோ ரேஞ்சில் போய் நம்ம ஆடுவோமான்றதெல்லாம் ஒரு ட்ரீம் தான். அதுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும். லண்டன் தமிழ் ஆர்ட்ஸ் அவங்க பறை சான்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கொடுக்கணும். டிடியில் பத்மினி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி யுனைட்டடா நம்ம இருந்து எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணாதான் இந்த ஒரு சக்ஸஸை கொண்டு வர முடியும். தனியா இருந்து இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் மட்டும் என்னால் போய் ஆடிட முடியாதுங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் அந்த டீமில் இருந்தீங்க அந்த வெஸ்ட்மினிஸ்டர் பர்ஃபார்மன்ஸில்? நாங்கள் வந்து ஒரு 13 மெம்பர்ஸ் போனோம். 13 to 15 நினைக்கிறேன். ஆமாம், போயிட்டு வந்தோம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம எவ்வளோ ஸ்டேஜ்லாம் பார்த்துப்போம், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக இருந்தது. அதாவது எல்லா ஸ்டேஜுமே நமக்கு ஒரு நியூ லேர்னிங் தான், நியூ ஸ்டேஜ் தான். இது ஒரு நியூ ஸ்டேஜ், ஒரு நியூ லேர்னிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன் நான் ரீசெண்டாக. அதில் வந்துட்டு பொங்கலுக்கு பண்ணனால நம்ம ட்ரெடிஷன் ரிலேட்டடாக நிறைய பண்ணீங்க. என்னென்ன ஸ்டைல் டான்ஸ் பண்ணீங்க அதில்? ஆக்சுவலி அது வந்து பொங்கல் ஈவெண்ட்ன்றதுனால நம்ம மண்மனம் மாறாத தமிழ் பண்பாடை தான் நாங்கள் வந்து அதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மண்மனம் நம்ம பாரம்பரியத்தை பார்த்தாலே தெருக்கூத்து தான். அந்த காலத்துலலாம் தெருக்கூத்து தானே வந்து இருக்கும். தெருக்கூத்து வச்சு தான் ஒரு கதை சொல்லி டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி இப்படிதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க எல்லா விஷயத்தையும். அதே மாதிரி தெருக்கூத்து கான்செப்ட் கொண்டு வந்து அதில் ஒயிலாட்டம், மயிலாட்டம், கும்மி, அப்புறம் கோலாட்டம் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி எல்லா ஆட்டமும் நமக்கு அதில் வர்ற ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளே தான் செஞ்சோம் எல்லாமே. நிச்சயம் இது உங்கள் எல்லோருக்கும் ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம தமிழ் பாரம்பரியம் தொடர்பாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணது அதில் மெயின் ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். இப்போ டான்ஸை தாண்டி உங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுவோம். சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் பெட்ஸோட உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நான் சின்ன வயசுல வளரும் போதே எங்க வீட்டுல நாய் இருந்தது. அப்போ வந்து இந்த சும்மா நாட்டு நாய் இந்த மாதிரி தான் இருந்தது.
அது நான் விளையாட ஆரம்பிச்சோன்னா அப்பா வந்து அப்பவே வாங்கினாங்க. சரி இவ விளையாடுறாளே, தனியா விளையாடக்கூடாது. நான் மட்டும் தனியா தானே இருப்பேன், ஒரே பொண்ணுன்றதுனால. அப்ப வாங்கி வளர்த்தாங்க. அது என் கூட தான் படுக்கும், என் கூட தான் சாப்பிடும், எல்லாமே நான் அப்படிதான் இருப்பேன். 14 இயர்ஸ் இருந்தது 2 டாக் என் கூட. அதாவது நான் சின்ன பிள்ளைல இருந்து வளரும்போது அதுவும் அந்த ஏஜுக்கு வளர்ந்துட்டு வந்துச்சு. எனக்கு அதனால இப்போ இங்க வந்து யார் நாய் வச்சு கூட்டு போனாலும் வாக் பண்ணாலும் நான் அவங்க கிட்ட பேசி அதை தொட்டுக்கிட்டோமா, ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படி கேட்பேன். இப்போ என்கிட்ட அவ்வளோ டாக்ஸோட போட்டோஸ் இருக்கு. ஒரு டாக் 2 டாக் இல்ல, அவ்வளோ டாக்ஸோட வச்சு நான் போட்டோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை. இந்த எல்லாரும் இது கலெக்ட் பண்றேன் அது கலெக்ட் பண்றேன்ற மாதிரி நான் டாக்ஸோட எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நிறைய. வாவ்! காயின் கலெக்ஷன், ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி உங்க போட்டோ கலெக்ஷன் வித் டாக்ஸ் ரொம்ப புதுசா இருக்கு. ரியலி இம்ப்ரெஸ்ட் ராஜி. அடுத்தது, இங்க இருக்கிற நம்மள நிறைய பேர் கல்யாணத்துக்கு பிறகுதான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரிதான் நீங்களும் நினைக்கிறேன். அப்படி நீங்களா கத்துக்கிட்டு பண்ற சமையல் டேஸ்டா இருக்க காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும் பாரதி. நானும் அப்படிதான் சமைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனும்போதும் எங்க அத்தை தான் சமைப்பாங்க. அங்கேயும் நான் சமைச்சதே கிடையாது. எப்போ நம்ம தனியா அந்த யூஎஸ் போயிட்டு அங்கதான் ஆரம்பிச்சேன். அப்போ ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு வந்து அம்மா வந்து மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சு கொடுப்பாங்க. அப்பா வந்து இந்த மிளகா தான் வாங்கணும். அம்மா வந்து நம்ம தான் எப்ப அரைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. மிஷின் எப்போ கரெக்டா ரெடியா இருக்கோ அந்த டைம் பார்த்து எனக்கு அரைச்சு வச்சிருவாங்க. அதனாலதான் வந்து மேபி நம்ம சமையல் வந்து அம்மா அப்பாவோட கையெல்லாம் பட்டதுனாலதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லாமே ஒரு லவ்வோட பண்ணணும்ல. சமையல லவ் எமோஷன்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம பண்ற அந்த மிளகாத்தூள்ல இருந்துமே அதுதானே வருது. ஆஹா, உங்க சமையல் கிரெடிட் எல்லாத்தையும் அப்பா அம்மாவுக்கு அழகா டெடிகேட் பண்ணிட்டீங்க. இப்ப வரப்போற அடுத்த செக்மெண்ட்ல உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்ல நீங்க என்ன இவ்வளவு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, இது இன்ட்ரோட் செக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் நான் உங்களை கேட்கலாமா? இல்ல நீங்க எப்பவுமே சுவிட்ச் தான் நான் பாத்திருக்கேன். நீங்க கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நீங்க எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. நீங்க கோவப்பட்டும் பார்த்தது இல்ல, சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுனது கூட நான் கேட்டது இல்ல. எப்படி உங்களால முடியுது? முதல்ல உங்க காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் ராஜி. ஆக்சுவலாகவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே ஃபேமிலின்னு வரும்போது எல்லா டைமும் அதை ஃபாலோ பண்ண முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜென்யூனாக சொல்லணும்னா கோவப்படாமல் இருக்கிறதுனால நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லோர்கிட்ட இருந்து கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப நம்ம கெஸ்ட் விடைபெறும் நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு உங்களோட பேசும்போது என்னோட எனர்ஜி லெவல் குறையாம பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. ஆல்சோ குட் லக் ஃபார் யுவர் டான்ஸ் ஜேர்னி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஓகே பாரதி, தேங்க்யூ. இப்ப நம்ம பாட்காஸ்டோட நிறைவுல இருக்கோம். நம்ம அடுத்த வாரத்தோட கெஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் ஸ்பெஷலிஸ்ட். அதோட அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். அவங்க யாருன்னு கெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை அவங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.